அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்க குணம் மிக்கவங்களாக இருப்பீங்க, நல்லவங்களாக இருப்பீங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க. சரிங்களா? யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க சில விஷயங்கள்லாம். ஏன்னா சூரியனுங்கிறது ராஜா, உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன். இப்போ சூரியனை போல் செயல்படுவாங்க சிம்மராசிக்காரங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த மனசு வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு. என்ன தான் கோவம் இருந்தாலும் அந்த குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரங்களும் எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் அந்த அன்பு பாசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களை அடிச்சு காலே கிடையாது. அந்தளவுக்கு இறக்கத்தை காமிப்பாங்க, அந்தளவுக்கு பாசத்தை வெளி காமிப்பாங்க. தலைமை பண்பு, இந்த அதிகாரம் மிக்கவங்க இருக்காங்களாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்கன்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரங்கள். அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுவாங்க, அடுத்தவங்களை அரவணைப்பாங்க, அடுத்தவங்களுக்காக உதவி செய்வாங்க. இது எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு பொருந்தும் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு என்னென்ன அமைப்பு எப்படி கிரகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சூரியன் தான் உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கார், கேது இருக்கார். ஒரு உஷ்ண கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும், உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி வரும். ஒரு சில பேருக்கு பிபி கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ல் சனி இருக்கிறனாலே கொஞ்சம் 2-3 மாதமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க, போராடிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அந்த ஜூலை மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு எடுக்காது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் 12ஆம் இடத்தை வர்றதுனால இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் சின்ன மெடிக்கல் செக்கப் வந்தால் கூட நீ செக் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல ராசிநாதன் போகிறனால வெளியூர் போயிடுவீங்க, வெளிநாடு போயிடுவீங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி வரும். சரிங்களா? பாஸ்போர்ட்டு கிடைக்காம இருக்குது, விசா கிடைக்காம இருக்குது, வெளிநாடு போக முடியலைங்க சார், எங்கேயும் நகர முடியல, அதிர்ஷ்டமே கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறனால ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. கவலையே படாதீங்க, உங்களுக்கு நல்லபடியாக சில விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? விரயங்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு சுபவிரயமோ இல்லை தேவையில்லாத மருத்துவ செலவு ஏதோ ஒன்று வரும். அதனால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கார். சரிங்களா? அதுதான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். 8ல் சனி இருந்தாலே கொஞ்சம் தேவையில்லாத உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனை. அதே மாதிரி 12ஆம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறனாலையும் ஒரு சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் தேவையில்லாத சில செலவுகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரும், விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஏன்னா அஷ்டம சனியில் வந்து சில தடங்களும் பிரச்சனைகளும் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கே தெரியும். ஒன்றா ஹெல்த்தில் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை இருக்கும், இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கும், மன அழுத்தம் இருந்திருக்கும், யாராவது நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருந்திருக்கும், இல்லை தேவையில்லாத சுற்றி சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு. சூரியன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வரனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே போகும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சொந்த தொழில் இப்படியே காப்பாற்றிடுவீங்க, அப்படியே சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கீங்க. முயற்சி பண்ணுங்கள், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலுக்காக முயற்சி, கர்மஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் சுக்கிரன் தான், அவர் சுக்கிரனாக தான் வருவார். அப்போ தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறது, வேலைக்காக முயற்சி எடுக்கிறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கிடைச்ச வேலைக்கு போயிருங்க. வேலையே வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பளத்துக்காக போகிறேன், இல்லை நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இல்லை வேலையை மாற்ற போகிறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலைக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது இதெல்லாமே ஒரு சில பேருக்கு அமையும், எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு. புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர் புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க. ஏன்னா வந்து குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார், பூர்வீகத்து ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், ஆன்மீக சிந்தனை வரும் இந்த மாதமெல்லாம். ஏன்னா ராசியில் கேது இருக்கிறதும் ராசிநாதன் உங்களுக்கு குருவோடு இருக்கிறனால ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். முக்கியமாக சொல்லணுன்னா சிம்மராசிக்காரங்க ஹெல்த்தில் கவனமாக இருங்க, வேலையில் கவனமாக இருங்க. சின்ன மனக்குழப்பம், மன அழுத்தமெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லிடலாம்.
16ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா சிம்மராசிக்காரங்களும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. சரிங்களா? முதலீடு எதுக்கு போடலாம், எதுக்கு போடக்கூடாது, என்ன வாங்கலாம், என்ன வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல போனால் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்துடும். ஏற்கனவே லக்னத்தில் ராசியில் செவ்வாய்க்கு எது இருக்கனால கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். நம்மளை போட்டு ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி இருக்கும். 8ல் வேறு சனி இருக்குது, அது வேறு ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்புங்கிறனால 16ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா சிம்மராசிக்காரங்களும் கவனமாக இருக்கிறது அவசியம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன். நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம். இது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆகிடாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரிங்களா? நான் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திடும், 70% 80% கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதக தசாபுத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க எங்களுக்கு நல்லது நடக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க எங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவங்க பிறப்பு ஜாதகம், அவங்கவங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ மேசராசினா மேசராசியில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, ஒரே மாதிரி நடக்குதா கிடையாது. அதே மாதிரி தான் 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கர்ம அமைப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த நவகிரகங்கள் 9 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, சூரியன் சந்திரன் செவ்வாய், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு, அதேமாதிரி சுக்கிரன் சனி ராகு கேது, இது அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும். ஆனால் ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம். வான்மண்டலத்தில் இப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலை எப்படி இருந்தது, எந்த அமைப்பில் பிறந்தீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% தான் பேசும். ஒரு சில பேருக்கு 80, 70, 80% கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா உங்கள் ஜாதகமும் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு 70% மேட்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு மேட்சே ஆகாது. நான் சொல்கிறதுக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதை வச்சு பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறுமா மாறாதா, எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், உங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், இல்லை கெட்ட நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது எல்லாமே அவங்க சுயஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. அப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம். ஒரு ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க. அந்த பாதத்தில் எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரகநிலையை இப்போ உங்களை ஆட்டி படைச்சிருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள், உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள். அதை பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே அக்யூரேட்டாக நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.